Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை, அவனது கிருபை நம்மை எல்லாம் இன்றைய தினத்தில் ஒன்று கூட்டி குர்ஆனை முடித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அதை சமர்ப்பித்து யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி துஆ செய்கிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்கினான். நாம் அவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது நசீபை சார்ந்தது. எல்லோருக்கும் அல்லாஹ் தருவதில்லை. அல்லாஹ் நசீபை தந்தான். குர்ஆனை ஓதுகிற பாக்கியம், கேட்கிற பாக்கியம், தொழுகிற பாக்கியம், அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜ்தா செய்கிற பாக்கியம், இதுவெல்லாம் குஷ் நசீபி என்பார்கள். இது நற்பாக்கியம். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் இந்த நசீபை தந்தல்வானா. உண்மையிலேயே இன்றைய தினம் லைலத்துல் கத்ர் இரவு என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த உமரை பற்றி நபி அவர்கள் சொன்னார்களோ உமரின் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் ரலியல்லாஹு அன்ஹு. உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்தவர்கள். லவ்கான பஅதி நபியன், எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு நபி என்று வருவதாக இருந்தால் அதற்கான அனைத்து தகுதிகளையும் உமர் பெற்றிருக்கிறார் என்றார்கள். அவ்வளவு உயர்ந்த சஹாபிகளில் மிகச்சிறந்த சஹாபி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் சஹாபிகள். பிறகு இமாம்களிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இவர்கள். இனி வலிமார்களிலே மஹ்பூப் சுப்ஹானி, மாஷூக் ரஹ்மானி, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள், ஷா அப்துல் அஸீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவர்கள் அனைவருடைய கூற்றும் என்னவாக இருக்கிறது? லைலத்துல் கத்ர் 27வது இரவில் தான். அப்படி என்றால் அதிலே ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கத்தான் செய்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்றால், லைலத்துல் கத்ர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இந்த சூராவிலே 3 தடவை சொல்கிறானாம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே, அது 1000 மாதங்களை விட மிக உயர்ந்தது என்கிறார். இந்த சூராவிலே 3 தடவை லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் என்று வருகிறது. இந்த லைலத்துல் கத்ர் எத்தனை எழுத்துகள் என்று பார்த்தால் 9 எழுத்துகள் இருக்கிறதா. அப்படி என்றால் 3 9 27. அல்லாஹ் அதிலே மறைத்து வைத்திருக்கிறான். 27 என்பதை அல்லாஹ் மிக சூட்சுமமாக சொல்கிறான் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். खैर எப்படி இருந்தாலும் இந்த இரவு கதர் வாலி ராத் है, जो कदर करेगा अल्लाह उससे कदर करेगा. யார் இந்த இரவை மதிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மதிப்பான், மதிக்க வைப்பான். மக்கள் மத்தியிலே அவனை மதிக்க வைப்பான். இன்னும் இந்த கதருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. தங்கு வாலிரா, நெருக்கடியான இரவு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. தங்கு வாலிரா, அது என்ன நெருக்கடியான இரவு என்று எப்படி இந்த இரவுக்கு சொல்லலாம்? இந்த இரவுதான் பஹார் வாலிரா, மிகவும் பிரபலமாக பரிசுத்தமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய இரவாச்சே. இந்த இரவை போய் நெருக்கடியான இரவு சொல்லலாமா என்றால் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். மலக்குகள் எந்த அளவுக்கு இங்கே பூமிக்கு இறங்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய நெருக்கடியினால் இந்த இரவு நெருக்கடி இரவு என்று சொல்லப்பட்டதாம். அப்படி என்றால் மலக்குகளின் வருகை அவ்வளவு அதிகமாக இருக்குமா. அந்த மலக்குகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குகள் வருகிறார்கள், எண்ணிக்கையே இல்லை, அல்லாஹ் மட்டுமே அறிவான். அந்த மலக்குகளுக்கு மத்தியிலே ரூஹும் இருக்கிறார். யாரு? ரூஹுல் குதுஸ்,
ஜிப்ரீலும் இருக்கிறார் என்கிறான் அல்லாஹ். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவிலே துஆ செய்யும் போது யாரது கண்களிலிருந்து கண்ணீர் வடியுமோ, யாருக்கு உடலிலே நடுக்கம் ஏற்படுமோ அவர்களது துஆ கபூலாகிவிட்டது என்ற அர்த்தம். அவர்களை ஜிப்ரீல் முசாஃபஹா செய்திருக்கிறார் என்ற அர்த்தம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி என்றால் நாம் எல்லாம் துஆ செய்தோம், கண்ணீர் வடித்தோம் என்றால் நம்மிடத்திலே ஜிப்ரீல் முசாஃபஹா நிகழ்ந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இது எவ்வளவு பரக்கத்தான மாதம். நினைத்து பாருங்கள் பெரியவர்கள், காலம் காலமாக வாழ்ந்தவர்கள் நீண்ட நெடுக்காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் ஆயுள் காலம் இல்லை. 40, 45 தாண்டது பெரும்பாடா இருக்கு. அதையும் தாண்டி 50 தாண்டிட்டோம்னா மௌத் ஞாபகம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருது. இனி அடுத்து எப்ப ஆகுமோ என்ன ஆகுமோ என்கிற கவலைகள் தான் இருக்க வேண்டி இருக்கிறது. 90 வயதில் வர வேண்டிய முட்டுக்கால் வலி எல்லாம் 50லேயே வந்து விடுகிறது. இனி அவ்வளவுதான் அளவுக்கெல்லாம் மனதில் வந்து விடுகிறது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கருணை கிருபை அது. நாம 300 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்தா என்ன ஆகிறது? எப்படி சமாளிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சமாளிக்கிறது? போதும் போதும் இருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்தார். வந்தவர் சொன்னார், நீங்க நபியா இருக்கிறீங்க, துஆ செய்யுங்க. என் பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க, துஆ செய்யுங்க. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எவ்வளவு சீக்கிரம் இறக்குறாங்கன்னு கேட்டாங்க. என்ன 300 வயசு வாழ்றாங்க, என்ன 300 வயசு வாழ்ந்துறாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்வாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. 3 தலைமுறை நம்மை பொறுத்த மட்டிலும் 3 நூற்றாண்டுகள் 300 என்றால் 300 ஆண்டுகள் வாழ்வதை சாதாரணமாக கருதினால் நம்முடைய ஆயுள் காலத்தை நினைத்து பாருங்கள். இந்த கவலை நபியவர்களுக்கும் ஏற்பட்டது. என்னடா நம்முடைய உம்மத் இவ்வளவு குறைந்த காலம் வாழ்கிறார்களே, என்ன அமல் செய்வார்கள், இவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? உடனே அல்லாஹ் சொன்னான், ஹபீபே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய உம்மத்துக்காகவே நாம் ஒரு இரவை தருகிறோம். அந்த இரவை வேறு எந்த உம்மத்துக்கும் நாம் தரவில்லை. அந்த ஒரு இரவை கண்ணியப்படுத்தி அந்த ஒரு இரவை அவர் இபாதத்திலே கழித்தால் அவருக்கு 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் அமல் செய்த நன்மையை நான் தந்து விடுகிறேன். அப்படி என்றால் நமக்கு எவ்வளவு நன்மை கிடைத்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு கூட இவ்வளவு நன்மை கிடைக்காது. அவ்வளவு நன்மையை நமக்காக அல்லாஹ் தர காத்திருக்கிறார். உண்மையிலேயே நபியவர்கள் இந்த இரவு எந்த இரவு, எத்தனையாவது இரவு என்று சொல்வதற்காக வெளியே வந்தார்கள். அல்லாஹ் காட்டியிருந்தான். சொல்லலாம் என்று வெளியே வருகிற போது 2 சஹாபிகள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். அந்த சண்டையை பைசலா செய்தார்கள். ஏன் சண்டையிடுகிறீர்கள், என்ன ஆனது என்று கேட்டார்கள். அதிலே அல்லாஹ் அவர்களது கல்விலே போட்ட செய்தியை எடுத்துக்கொண்டான். உள்ளத்திலே சந்தேகம் வந்துவிட்டது. எந்த இரவு என்று அல்லாஹ் சந்தேகத்தை போட்டு விட்டான். அந்த தீர்க்கமான முடிவை அல்லாஹ் எடுத்து விட்டான். இன்றும் அதுதான் நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளோடு இருந்தால் ஒரு தீர்க்கமான முடிவு நம்மிடத்தில் இருக்கும் அல்லவா, அதை அல்லாஹ் எடுத்து விடுவான். பிறகு நம்மை திகைக்க வைப்பார். அப்படித்தான் நபியவர்களும் சொன்னார்கள், நான் சொல்லத்தானே வந்தேன், நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டீர்களே, என் கல்வியிலிருந்து அல்லாஹ் எடுத்துக்கொண்டானே என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒற்றைப்படை இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். உடனே சஹாபாக்கள் மிக கவலையாகிவிட்டார். உடனே நபியவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மறக்கடித்ததும் நன்றுக்குத்தான், அல்லாஹ் மறக்கடித்ததும் நன்றுக்குத்தான். ஏன் தெரியுமா, அதை கன்ஃபார்மாக சொல்லி இருந்தால் அந்த ஒரு இரவு மட்டும் வந்துவிட்டு பிறகு எந்த இரவையும் நீங்கள் கண்ணியப்படுத்தாமல் போய்விடுவீர்கள். அல்லாஹ் மறைத்த காரணத்தால் 5 ஒற்றைப்படை இரவுகள் கிடைத்து 5 இரவுகளுமே லைலத்துல் கத்ராக நமக்கு கிடைக்கிறது. இது அல்லாஹ் தந்த பாக்கியம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருங்கள், சண்டையிடாதீர்கள். நீங்க சண்டை போடணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு மிக தகுதியான ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் சண்டை போடுங்க. யார் சொன்னா? நபி அவர்கள் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அவர் யாருன்னு கேட்டாங்க. அவர்தான் உங்க உள்ளேயே இருக்கிற நப்சு. அந்த நப்சுட்ட சண்டை போடுங்க. அது ஜிஹாதுகளிலேயே மிகப்பெரிய ஜிஹாத். நப்சோட சண்டை போடுறதே இல்லை. நப்ச கூட்டாளியாக ஆக்கிக்கிறது, நப்ச தோஸ்தாக ஆக்கிக்கிறது. அந்த நப்சு என்ன சொன்னாலும் கேட்கிறது.
யாரிடத்தில் சண்டையிட வேண்டுமோ அவர்களிடத்தில் நீங்கள் சண்டையிடுங்கள். அது பத்ரை விட உயர்ந்தது, அது உஹதை விட உயர்ந்தது, அது கந்தக்கை விட உயர்ந்தது. உங்களது நஃப்ஸோடு சண்டையிடுங்கள். உங்களது முக்மினான சகோதரர்களோடு நீங்கள் சண்டையிடாதீர்கள். இத்திஃபாக்காக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். அதன் மூலம் நீங்கள் பல காரியங்களை சாதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு, இந்த புனிதமான இரவிலும் கூட அல்லாஹ் 4 நபர்களை மன்னிப்பதில்லை. ஒருவர் எந்த நேரமும் குடிகாரராக இருக்கிறார், அவரையும் மன்னிப்பதில்லை. இரண்டாவது, தாய் தந்தர்களை நோவினைப்படுத்தியவர் அல்லது இப்பொழுது நோவினைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், இருவரையும் மன்னிப்பதில்லை. மூன்றாவது, சொந்தங்களை முறித்து வாழ்பவர், அவரையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இனி நான்காவது, பிறரை பற்றி தவறான எண்ணங்களை கல்விலே கொண்டு கசடோடு கள்ளம் கபடங்களோடு சதி சூழ்ச்சி இவைகளை கல்வியில் வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர், இவருடைய குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்படிப்பட்டவர்கள் இந்த இரவிலே தௌபா செய்தால் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை தானே எதிர்பார்க்கிறான். நீங்கள் தௌபா செய்தால் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்களிலே எதை நான் கேட்கவில்லை நபி அவர்களிடத்திலே. அன்னை ஆயிஷா கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்று தெரிந்து விட்டால் லைலத்துல் கத்ருடைய சில அடையாளங்களை நபி அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் கடல் தண்ணீர், உப்பாக இருக்கிற கடல் தண்ணீர் கூட லைலத்துல் கத்ர் இரவிலே இனிப்பாக மாறுமா. நபி அவர்கள் சொன்னார். உடனே ஆயிஷா கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு கால் லைலத்துல் கத்ரை நாங்கள் உணர்ந்து கொண்டால் நாங்கள் என்ன துஆ கேட்கணும் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம், இறைவா நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், இன்னும் நீ கரீமாக இருக்கிறாய். அதை சேர்த்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா, எங்களை நீ மன்னித்திடுவாயாக. உடனே சஹாபாக்கள் கேட்டார், நீங்க கரீம் கரீம் என்று சொன்னீர்களே யா ரசூலல்லாஹ், கரீம்னா என்ன அர்த்தம்? உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, தகுதி பார்க்காமல் தரக்கூடியவன். எனக்கு இவன் தகுதியா அப்படி பார்க்கிறது, தகுதி பார்க்காமல் தரக்கூடியவன். இரண்டாவது, தகுதியை விட அதிகமாக தரக்கூடியவன். இரண்டாவது. இனி மூன்றாவது, கேட்டதை விட குவாலிட்டியாக தரக்கூடியவன். நான்காவது அர்த்தத்தை சொன்னாங்க, கொடுத்த பிறகு ஏன்டா உனக்கு கொடுத்தோன்னு சொல்லி கவலைப்படாதவன், அவன் தான் கரீம். எனவே நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா என்று கேளுங்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே தனிமையில் அமர்ந்து வெறும் 7 தடவை, 700 அல்ல, 7000 அல்ல, வெறும் 7 தடவை இந்த கத்ர் என்கிற அந்த சூறாவை, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்பதை யாரிடத்திலும் பேசாமல் பிஸ்மில்லாஹ் சொல்லி சொல்லி 7 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக வேண்டி 70,000 மலக்குகள் ரப்பிடத்திலே சிபாரிசு செய்வார்கள். யா அல்லாஹ், இவரை நரகம் போக நாங்கள் விட மாட்டோம், இவரை நீ சுவனத்துக்கு அனுப்புவாயாக என்று நமக்காக சிபாரிசு செய்வார்கள் என்ற கருத்தை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பேணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அடுத்தடுத்த லைலத்துல் கத்ரையும் அனுபவிக்கும் பாக்கியம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி